Welcome back to my YouTube channel Swastik Tuition Center. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம் example 4 knowing our numbers ல இருந்து first question பார்த்துடலாம். The number of sheets of paper available for making notebook is 75,000. Each sheet makes 8 pages of a notebook. Each notebook contains 200 pages. How many notebooks can be made from the paper available? இப்போ questionல என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்ககிட்ட மொத்தம் 75,000 ஷீட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதான் ஃபர்ஸ்ட் லைன்ல சொல்றாங்க the number of sheets of paper available for making notebook is 75,000. ஒரு நோட்புக் பண்றதுக்கு, அதாவது நோட்புக் பண்றதுக்கு எவ்வளோ ஷீட்ஸ் வந்து அவைலபிளா இருக்குன்னா 75,000. ஈச் ஷீட் மேக்ஸ் 8 pages ஆஃப் அ நோட்புக். இதுல இருக்கிற ஒரு ஷீட்டுமே வந்து 8 pages வந்து பண்றதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்றாங்க. ஈச் நோட்புக் கண்டெய்ன்ஸ் 200 pages. ஒரு நோட் புக்லயுமே 200 pages இருக்கும். அந்த 200 pagesல 8 pages பண்றதுக்கு ஒரு ஷீட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. How many notebooks can be made from the paper available? நம்ம கிட்ட இருக்கிற பேப்பர்ல எவ்வளவு நோட் புக்ஸ் நம்மளால பண்ண முடியும்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த சம்ல 2 ஸ்டெப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மல்டிப்ளிகேஷன், அதுல வர ஆன்சரை வச்சு செகண்ட் ஸ்டெப் டிவைட் பண்ணணும். ஒரு ஷீட்ல 8 pages பண்ண முடியும்னு சொல்றாங்க. அப்ப 75,000 ஷீட்ஸ்ல எவ்வளோ பேஜஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஸோ இது ரெண்டுத்தையுமே மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதலாம். ஷீட்ஸ் ஆஃப் பேப்பர் available is equal to 75,000. Each sheet can make 8 pages. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். 75,000 into 8. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஆன்சர் 6 lakh கிடைக்குது. which means 75,000 ஷீட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால 6 lakh pages வந்து தயாரிக்க முடியும்னு சொல்றாங்க. போன ஸ்டெப்ல 75,000 ஷீட்ஸ் வச்சு நம்மளால எவ்வளோ பேஜஸ் வந்து தயாரிக்க முடியும்னு பார்த்தோம். இப்போ செகண்ட் ஸ்டெப் டிவைட் பண்ண போறோம். அதுல என்ன பண்ண போறோம்னா அந்த 6 lakh pages வச்சு எவ்வளோ நோட் புக்ஸ் வந்து நம்மளால தயாரிக்க முடியும்னு பார்க்க போறோம். ஈச் நோட்புக் கண்டெய்ன்ஸ் 200 pagesன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நோட் புக்லயுமே வந்து 200 pages இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 6 lakh pages வச்சு நம்மளால எவ்வளோ நோட் புக் வந்து பண்ண முடியும்னு கேட்குறாங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா 200 pages வச்சு ஒரு நோட் புக் வந்து பண்ணலாம். இப்போ 6 lakh pages வச்சு எவ்வளோ நோட் புக் வந்து பண்ண முடியும்னு கேட்குறாங்க. இப்போ இந்த ரெண்டு வேல்யூவும் நம்ம டிவைட் பண்ணணும். உங்களுக்கு டிவைட் பண்ண ஈஸியா இருக்கணும்ன்றதுக்காக இந்த 2 0 இந்த 2 0வை கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இங்க 6,000 இங்க 2ன்னு வரும். 2 3s are 6 0. ரிமைனிங் இருக்கிற 3 0வுமே மேலே போட்டுருங்க. எப்பவுமே டிவிஷன்ல ஒரு நம்பருக்கு அப்புறம் ஃபுல்லா 0 தான் இருக்குன்னா அந்த ரிமைனிங் இருக்கிற எல்லா 0வையும் மேலே போட்டீங்கன்னா அதுதான் ஆன்சர். இப்போ நம்மளால 6 lakh பேப்பர்ஸ் யூஸ் பண்ணி 3,000 நோட் புக்ஸ் வந்து ரெடி பண்ண முடியும். போன வீடியோல, அதாவது எக்ஸாம்பிள் 3ல நம்ம வெறும் மல்டிப்ளை மட்டும் பண்ணியிருப்போம். பட் இந்த சம்ல மல்டிப்ளையும் பண்ணியிருக்கோம், டிவைடும் பண்ணியிருக்கோம். அது ஏன்னா கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, ஹவு மெனி நோட் புக்ஸ் கேன் பி மேட் ஃப்ரம் த பேப்பர் அவைலபிள் சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம கிட்ட இருக்க பேப்பரை வச்சு நம்மளால எவ்வளவு நோட் புக்ஸ் வந்து பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. நம்மளால எவ்வளவு நோட் புக்ஸ் பண்ண முடியும் நமக்கு தெரியணும்னா நமக்கு பேஜஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரியணும். அந்த பேஜஸை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் 75,000 into 8 பண்ணோம். அதுதான் நமக்கு 6 lakh pages-ஆ கிடைச்சது. அதுக்கப்புறம் கிடைச்ச 6 lakh 200ஆல டிவைட் பண்ணதும் நமக்கு எவ்வளோ நோட் புக் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும்னு தெரிஞ்சது. டிவைட் தான் வந்து இந்த சம்மோடைய மெயின் இதுவே.
இந்த டிவைட் பண்றதுக்கான ஒரு சோர்ஸ், ஒரு நம்பர் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணாதான் கிடைக்கும். அதனால தான் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணோம், அந்த வந்த ஆன்சரை வச்சு டிவைட் பண்றோம்.